ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மைன்கிராஃப்ட் பார்ட் 8 பார்க்க போகிறோம். பார்க்குறதுனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், போன பாட்டில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த பாட்டில் நான் ட்ரேடிங் சொல்லியிருந்தேன், ஆஃப்லைனில் பில்ட் பண்ணி வைக்கிறேன்னு. அதில் கட்டின அந்த பாலம். ஆனால் அந்த இதில் வில்லேஜ் மட்டும் போடணும் கைஸ். ட்ரேடிங் ஏரியா கட்டிட்டேன். அது கேவுக்குள்ளே ஓட்ட போட்டு கட்டி வச்சிருக்கீங்க கைஸ். பார்க்க நல்லா இருக்கும் பாருங்கள். எப்படி கைஸ் நல்லாக்கா? இதான் ட்ரேடிங் ஏரியா. இதில் ஒரு 10 வில்லேஜ் தான் வைக்க முடியும். 10 8 வில்லேஜ் தான் கைஸ் வைக்க முடியும். இப்போ வில்லேஜை 2 கொண்டு மீதி ப்ரீட் பண்ணிப்போம் கைஸ். வேறு வழியே இல்லை, ப்ரீட் பண்ணால் தான். சும்மா கொண்டு வர முடியாது கைஸ். அவன் ப்ரீட் பண்ணி ரொம்ப நாள் வைக்கிறாங்க. அதனால் நம்ம இங்கேயே ப்ரீட் பண்ணி வச்சுருவோம் கைஸ். இதில் கேவ் வச்சு நான் கேவே மறைச்சி வச்சுருக்கேன் கைஸ். ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தான் பெரிய கேவ் உள்ளுக்க ஃபுல்லாக லார்ஜ் லைட்டை பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி ஆஃப்லைனில் ஒரு லேக்கு மாதிரி அடிச்சுருக்கேன் கைஸ். அந்த லேக்கை சுற்றி சூரியன் வைக்கணும். அதை பொறுமையாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாலமும் கட்டினேன். இது அந்த வில்லேஜில் கொண்டு வரதுக்கு கைஸ். வில்லேஜை கொண்டு வரதுக்கு நம்ம அயன் ஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம்லேருந்து தான் கைஸ் நம்ம இது எடுக்க போகிறோம். பெட் எடுத்து அவங்க கொடுக்க போகிறோம் கைஸ். நான் ஃபுல்லாக ஏஃபிகே பண்ணணும். அது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட் நம்ம வில்லேஜ் எடுத்து வந்துடும் கைஸ். லீடு வேணும், லீடு. போட்டு வேணும், போட்டு இல்லை. இங்கே லீடு இருக்குது, லீடு எடுத்துக்கோங்க கைஸ். லீடு. இப்போ போட் வேணும். போட்டுக்கு மரம் வேணும். மரம் இல்லை கைஸ். மரம் இல்லை. உட்டு இல்லை. உட்டே இல்லை கைஸ். நாட் உட்டு கைஸ். உட்டு இல்லை. ஸோ சேட் கைஸ். அடுத்த பார்ட் 9 ஃபுல்லாக என்சானிங் போட்டு நதரில் போய் விதர்ஸ்கள் எடுத்துக்க போகிறோம் கைஸ். விதர்ஸ்கள் எடுத்து அப்புறம் என்ட்ரமேன் எடுத்துகிட்டு எண்டு போட்டுக்கு போக போகிறோம் கைஸ். கைஸ், நான் வில்லேஜில் கேப்சர் பண்ணுறவங்கள பார்க்குறேன் கைஸ். ஒரு வழியாக கேப்சர் பண்ணிட்டேன். 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க கைஸ். நீங்கள் 2 பேர்த்தையும் இழுத்துட்டு நம்ம அந்த ட்ரேடிங் ஏரியா வரையும் போகணும். வாங்க போ. வாடாடி வந்துருக்கடா கைஸ். எங்கேயும் கல் விழுங்காம சரி தான். நம்ம இந்த ட்ரெயிலே பார்த்துலே போயிடும். நான் முதல்ல என்ன நினச்சேன்னா காட்டில் கொண்டு போயிடலாம் நினச்சேன். சரி, அப்படியே போட்டை வச்சு எடுத்து போயிட்டேங்க கைஸ். காட்டில் வச்சு நம்ம தள்ளி விடணும் 2 பேர்த்தையும். அவங்க எங்கேயாச்சும் ஓட்டாங்க வந்துச்சு. வந்துடா. கைஸ், எங்கே எள்ளி இருக்குது. என்ன வைக்கும் பார்ப்போமா? மாட்டிக்கிட்டேன் கைஸ். மாடி கைஸ், மாட்டிக்கிட்டேன். போய் எடுத்துருவோம் வெளியே. பின்னாடி பார்த்தியா? ரிவர்ஸ் வாங்கடா ஃப்ரெண்ட்டு. வந்துட்டேன் கைஸ். அதேமாதிரி சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். இதாங்க நான் தான் சும்மாச்சேன் போடுச்சு. இப்போ நம்ம அந்த டோரை உடச்சிட்டு அந்த கிளாஸை உடச்சிட்டு உள்ளே கொண்டு போயிடுவேன் கைஸ். வந்துடுவேன் நான் டோர் வழியா. டே வர முடியல கைஸ். கிளாஸ் இருக்குது. இப்போ இது உடச்சிவோம். இந்த டோரே என்ன கைஸ், இன்னும் ஒர்க் எடுக்காமல் இருக்காங்க. பக்கத்தில் தான் எடுப்பாங்க இல்லையே. காட்டான வச்சுருக்கோம் கைஸ். லெட்டர் தானே வைக்கிறோம். காட்டான வச்சுருக்கோம் கைஸ். ஏன் கைஸ் வரமாத்து தெரியல என்னன்னு. சரி விடுங்க. ஆனால் இவங்க போட்டு ப்ரீட் பண்ண அந்த குட்டி பசங்க வருவாங்க இல்லை கைஸ். அவங்க பெருசாக எடுப்பாங்க நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இது வேறு பீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இது உடச்சி விட்ருவோம். அப்புறம் ஜாமிக்கு ஏறி வந்துடுவாங்க கைஸ். ஜாமி ஏறி வந்துட்டேன்னா முடிச்சு. ஸோ சார் கைஸ். ஐயோ, இங்கே ஸ்டோன் இப்போ வேணாம். உடச்சி விட்ருவோம் கைஸ். இப்போ அதை என்ன கைஸ் ஒர்க் எடுக்க பண்ணுறாங்க ஏன்னா தெரியலையே கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஒர்க்கே எடுக்க பண்ணுறாங்க. எடுங்கடா ஒர்க்கு. உள்ளே போயிட்டேன் கைஸ். ஆனால் உள்ளே போயிட்டேன், ஒர்க் எடுக்க மாட்டேன். சரி ஓகே கைஸ், நான் இவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறேன் கைஸ். இது அப்படியே 1 மணி நேரம் ஆயிரும். வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கு. ஏன்னா அந்த வில்லேஜில் பெருசாகவே 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வரவே பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்த பேரும் வச்சுட்டேன் கைஸ் எழுதி. மெண்டிங் எடுத்தாங்க, ஹில்ட் வச்சு கிடத்தாங்க, ஃபயர் ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க, அப்புறம் எஃபிஷியன்சி கிடச்சாங்க. மீதெல்லாம் என்னன்னு தெரில கைஸ். மீதெல்லாம் வரவே இல்லை. எனக்கு அவங்க லெவலப் பண்ணணும். நம்ம லெவலப் பண்ணணும் கைஸ். லெவலப்புக்கு சுகர் கேன் வேணும். சுகர் கேன் வச்சு பேப்பர்ஸ் வேணும்.
பேப்பர் செஞ்சு வாங்கிட்டு எமரால்டு வாங்கி லெவலில் பண்ணணும் கைஸ். ஆனால் பேப்பர் சூரியக்கான வளர மாட்டேதுன்னு தெரியல. இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவேன் கைஸ். இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம், தேவையில்லை நம்மளுக்கு. இது உண்மையில் அவ்வளோதான். வில்லேஜ் வீடு எதுக்கு தேவைப்படுவாங்க? ரைட் ஃபார்ம் இருந்தால் ரைட் ஃபார்ம் கட்ட சொன்னீங்கன்னா கட்டுவோம் கைஸ். ஆனால் அது பெரிய ப்ராசஸ்ஸு. ட்ரையல் சம்மர் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். அது வந்து நான் பார்க்குறேன். வில்லேஜில் தான் கேட்கணும். வில்லேஜில் மேப் ஆகும் பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த இது காபிள் ஸ்டோனை உடச்சிடும் கைஸ். நீங்கள் வந்து தேவையில்லை நம்மளுக்கு அவ்வளோதான். இனிமேல் தேவையில்லை கைஸ். காபிள் ஸ்டோன் வந்து இந்த சோர்கேனை வந்து வளர்ந்தால் நல்லாயிருக்கும். வளர மாட்டேது கைஸ். இங்கேயே நம்ம வந்து இருந்தால் தான் வளரும். ஆனால் வளர மாட்டுது. இங்கே தான் இருக்கேன், அப்போருந்து இங்கே தான் இருக்கேன் 3 நேரமாக. ஆனால் ஒன்றும் சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்குது. ஐயோ எடுத்துட்டேனே. ட்ரைடன் வச்சுருக்க மாட்டியா கைஸ்? ட்ரைடன் வச்சுருந்தோம் ஒரு நோ யூஸ் கைஸ். எப்படி நம்மள்ட்ட வந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நம்ம இதில் இருக்கே கிடையாது, கிடைக்கும் போகிறதில்ல. இருக்கிறது வந்து எடுத்துப்போம் கைஸ், வேறு வழியே இல்லை. இது மட்டும் இருக்குது. இதை வச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து எடுத்துப்போம். ஐயோ லேக் கைஸ், இந்த லேக்கில் சேஞ்சஸ் பண்ணுவோமா? சரி, அந்த இது பார்த்தா நல்லாயிருக்கும் கைஸ். லஸ்கே இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேடிங்கில் போய் இந்த செஸ்ட்டை உடச்சிட்டுவோம் கைஸ். செஸ்ட்டை உடச்சிடும், உள்ளே வச்சுப்போம். செஸ்ட்டை உள்ளே தான் தேவைப்படும். மேலே நிறையா புக்கு வாங்கி வைக்கணும். வேணா நான் பார்க்குறேன் கைஸ். ஆஃப்லைனில் வேணால் இது போட்டு வைக்கிறேன் கைஸ். எல்லா ஆர்மருக்கும் எட்ஜார்மர் போட்டு வைக்கிறேன். எல்லாம் புக்கு மட்டும் கரெக்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். நீங்கள் பாருங்கள் அப்படி. ஏன்னா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா அவ்வளோதான் லேட் ஆகிடும் கைஸ். இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு உட்டை மட்டும் சென்டராக பார்த்து எடுத்துருவோம் கைஸ். எடுத்துகிட்டு வச்சுருவோம். இப்போ நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீட்டு இதுக்கு எடுக்கிறேன். எதுவுமே இல்லையே நம்மகிட்ட. இல்லை, வச்சுருவோம் அதே இடத்துல. இந்த வீட்டு இல்லை, தப்பாக வைக்கிறேன். அந்த இருக்குது வந்து அந்த பிளேஸில் இருக்கிற எல்லாத்தையும் தந்துடுவோம் கைஸ். பேப்பர் இருக்குது. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம்? எமரல்ட் வாங்கிட்டு வந்து ஏண்டா ஏய் தடா இவன் தான் கைஸ். இது தெரியா மெண்டிங் உங்களுக்கு தெரியும். இவன்ட்டு எதுவுமே இல்லை. எஃபிஷியன்சி இருக்குது இவன்ட்டு. ஐயோ டார்ச் பிடிங்கிச்சே. சரி இருட்டுது கைஸ், நான் போய் தூங்கிட்டு வரேன். தூங்க போகிறேன் கைஸ், தூங்க போகிறேன். நீங்கச்சி கைஸ் வந்து நம்ம அயன் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம் கைஸ். அயன் ஃபார்முக்கு அயன் வேணும். காப்பர் அது செய்ய அயன் வேணும். அதனால் அயன் இல்லை மட்டும் அயன் எடுக்க போயிருக்கேன் கைஸ். எடுக்கணும் கைஸ். அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அயன்ட்டு 5 அயன் தான் இருக்குது செஸ்ஸில். இவன்ட்டு நிறையா இருக்கும். எப்படியும் இவன்ட்டு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏஃபிகே பண்ணல. ஏஃபிகே பண்ணால் தருவான். இப்படி கொஞ்சம் மரம் வேணும். மரத்தை வெட்டும்போது ஏஃபிகே அப்படி கொஞ்சம் கிடச்சிடும் கைஸ். இப்போ என்ன ஒரு தெரில, எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஒரு 10 தான் இருக்கும். 11 இருக்கா? சூப்பர். சும்மா அனுப்பிச்சுட்டேன் கைஸ். 10 இருக்குன்னு 11 இருக்குது. வாங்க போய் நம்ம இந்த மரத்தை வெட்டுறதுக்குள்ளாட்டி ஏஃபிகே வந்துடுறேன். எப்படிட்டேன் மரத்தை வெட்டும்போது அப்படியே ஏஃபிகே வைக்கிறோம் கைஸ். மூடிடும். இப்போ நம்ம குட்டி தம்பிலாம் உள்ளே போகுது. குட்டி தம்பிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். இருக்கிற எல்லா எஜ்ஜிலும் செத்துருவாங்க. இந்த செரி பிளாசம் டீ இருக்குது. இது வந்து ஏற்கனவே சூஸ் ஆகும். இதை நம்ம வீட்டு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போய் வளர்ப்போம் கைஸ். நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் வேணால் புக்கு எடுத்து வைக்கிறேன் கைஸ். இருக்கிற எல்லா புக்கும் அன்பிரேக்கிங், மெண்டிங்கு, இப்போ ஸ்வாடுக்கு வந்து வேண்டியது ஆக்ஸு, பிக்காக்ஸு, பூட்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் கைஸ். அயன் வந்து அவன் செத்துக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து ஆட்டுக்குட்டி இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி தான் கைஸ் பெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதோட மோஸ்ட்லி 2 ஆட்டுக்குட்டி போனவில்லை சொல்லியிருப்பேன். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த கிராஸை திண்டா தான் கைஸ் உள்ளே வந்து ரீஜென்ரேட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ண மாட்டாங்க. டெட் பிளாக் இருந்தால் பண்ண மாட்டாங்க கைஸ். கிராஸ் பிளாக் வச்சு தான் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு அவங்க அவுட் சைடில் தெரிஞ்சனால டக்கு டக்குன்னு கிராஸ் பிளாக் சாப்பிட்டு இது பண்ணிட்டாங்க கைஸ். நல்லா புல்லு கொடுத்தாங்க. இப்போ இந்த அயன் எடுத்தாச்சு. 16 அயன் இருந்துச்சு. மொத்தம் 27 அயன் இருக்குது கைஸ். இப்போ இது எனக்கு தெரிஞ்சு போதும். நாளைக்கு காப்பர் இருக்குது. இப்போ அங்கே வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க. அப்படியே லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். அதேமாதிரி அடுத்த பாட்டில் என்ன பில்டிங் கட்டலாம்னு சொல்லுங்கள். இந்த போன பாட்டில் எதுவுமே சொல்ல. பார்ட் 7ல் பார்ட் 8லேயே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 2 வில்லேஜ் இருக்காங்க. இந்த இதை எடுத்துருவோம் கைஸ் ஃபுல்லாக. இந்த ரீப்ரீட் பண்ணிட்டாங்க. ரீப்ரீடிங் திரும்பி 2 வில்லேஜர் இருக்காங்க. இந்த வில்லேஜர் கொஞ்சம் தள்ளி போய் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கைஸ். வந்து வில்லேஜர் வந்து அவங்ககிட்ட வந்து சென்ஸ் ஆகுது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறனால. அதனால் ப்ரீட் பண்ண மாட்டாங்க.
எக்ஸ்ட்ரா அவங்க 2 பெட்டுக்கு மட்டும் ப்ரீட் பண்ணுறாங்க. அவங்க மொத்தம் 4 பெட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த 4 பெட்டுக்கு அவங்க 2 பெட்டு ப்ளஸ் இவங்க குட்டி பசங்க 2 பெட்டு அப்படியே கணக்கு வச்சுக்கிறாங்க கைஸ். நம்ம வந்து தூரமாக கூட்டு போய்ட்டு அவங்க சென்ஸ் பண்ண முடியாது. சென்ஸ் பண்ணனால தான் கம்மியாக வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. இல்லைனா ப்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்லியிருந்தேன், மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். மாப் ஃபார்ம் மட்டும் ஒர்க் ஆகணும், அவ்வளோதான் கைஸ். செருப்பாயிருவேன், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டிட்டு அவ்வளோ விட்டுருவேன் கைஸ், இடிக்கலாம் முடியாது அதனால். ஓரளவு வந்து சர்ஃபேஸ் வைக்கிட்டேன் பிளேஸை. இந்த இடத்துல வச்சுருவோம். அப்படியே காப்பர் வச்சுருவோம், 4 காப்பரு. சரி இப்போ காய்ஸ் நான் கட்டுறதை வந்து நீங்கள் வந்து டைம் லாஸில் வைப்பீங்க. எப்படிங்க பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கள் காய்ஸ். ப்ரோ நீ தப்பு பண்ணிட்ட ப்ரோ அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா வந்து ரெண்டாவது கட்டியிருக்கனால அப்படியே வச்சு கட்டுறேன். அப்படியே எதுவும் பார்க்காம கட்டுறேன். சரி காய்ஸ் டைம் லாப்ஸ் பார்த்துருவாங்க எப்படி இருக்குன்னு. காய்ஸ் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் ஆகலை. திரும்பி போய் மேலே பிளாக்கை மாற்றி விட்டேன் காய்ஸ். முதல்ல ஸ்லாப் பிளாக் வச்சுருந்தேன். அது வந்து லைட்டு வந்து உள்ளே வந்து இருந்துச்சு. அதனால் அப்படி ஃபுல்லாக பிளாக்காக மாற்றி விட்டேன் காய்ஸ். அதே ரொம்ப பாசம் ஆச்சு. நம்ம வந்து ஸ்கிராஃப் ஃபோல்டிங்கில் நல்ல காரணத்தினால் நான் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன் மேலே. சூரியக்காய் வந்து நம்ம வந்து ஏஃபிக்கு இங்கே இருந்தனால ஏஃபிக் ஆகி எப்படியே வளர்ந்துச்சு காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுவும் போதும் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் போதுமா இல்லை வேணுமான்னு. வந்து காய் பண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கரெக்ட். ஐயோ தேவை எடுத்துட்டேங்க கைஸ். வெயிட் பண்ண வச்சுருவோம். பட்டாக்கா இங்கே வச்சு தப்பாக இருக்கா, ஒன்று கையில் எடுத்துருவோம். இங்கே மிஸ் ஆயிருக்கா இங்கே மிஸ் ஆயிருக்கு ஒன்று இல்லையா. எனக்கு அப்படியே தெரியுது கைஸ், மிஸ் ஆன மாதிரி தெரியுது. எதுவும் இல்லை ஓகே. அங்கே வந்து கிராஃப்டிங் டேபிள் போய் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடும் கைஸ். இதெல்லாம் வச்சுருப்பேன், கட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்க மாட்டீங்க. சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பில்டை முடிச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல். அது வந்து பாத்தியை போட்டேன் கைஸ். பாத்தியை போட்டு அந்த இது இன்சார்டிங் டேபிள் வச்சுருந்தேன். இப்போ வந்து பேப்பரை கிராஃப்ட் பண்ணிப்போம். வந்து எமரால்டு வாங்கிடுவோம் கைஸ். அவங்கலேருந்து எப்படியும் ஒரு 4 எமரால்டு தான் வரும். இங்கேருந்து நிறைய பேப்பர் வேணும் கைஸ். நான் பேப்பரை நான் காய் பண்ணி வைக்கிறேன் கைஸ். ஓகேண்ணா ஏஃப்கே பண்ணேன். நிறையா ஏஃப்கே பண்ணுறாலேயே இந்த பாத்தியை போட்டுட்ருப்பேன் கைஸ். நான் வந்து பார்ட் 8 வந்து கொஞ்சம் முடிச்சிருப்பேன். பார்ட் 8 நம்ம வந்து அப்கிரேடிங் பண்ணிட்டு இதுக்கு லெதர் போர்ட்டில் போயிடுவோம் கைஸ். இப்போதைக்கு ட்ரேட் பண்ணிடுவோம். 3 எமரால்டு தான் எல்லாத்துக்கும் ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ வந்து 6 தான் இருக்குது. எஃபிஷியன்சி 2 தரையான் தேவையில்லை. எஃபிஷியன்சி 2 வாங்க முடியாது, தேவை தான் ஆனால் வாங்க முடியாது கைஸ். நம்ம எஃபிஷியன்சி 2வே ஒரு இப்போ 8 தேவைன்னா அப்புறம் 12 வாங்கி அப்படியே டபுள் ஆக்கிடுவோம் கைஸ். 8 தேவைலாம் படாது, 1 தான் தேவைப்படும், 1 இல்லை 2. அது வந்து நம்ம அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் கைஸ். அதுக்கு எக்ஸ்பி ஃபார்மும் வேணும். இங்கே எங்கேயாச்சும் மாப்பு ஸ்பானர் இருந்தால் நல்லாயிருக்கும். தெரில கைஸ், பார்ப்போம் என்ன நல்லாயிருக்கும். இது வந்து இல்லை இதை வச்சு தான் போய்த்தோம். நம்ம வந்து இந்த மாப் ஃபார்ம் வச்சு ஸ்பானர் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம வந்து நேம் டேக் வைக்க போகிறோம் கைஸ். நம்ம ஹார்ஸுக்கு கமெண்ட் பண்ணி சொன்னேன், யாருமே கமெண்ட் பண்ணல. என்ன வைப்போம் கைஸ், என்ன வைப்போம் சொல்லுங்கள். எதுவுமே ஐடியா இல்லை எனக்கும் கைஸ். என்ன கைஸ் வைப்போம்? ரவின்னு வச்சுருவோம் கைஸ். ரவி கைஸ். ரவி கைஸ் பார்த்துக்கோங்க. ரவி மழை பெய்யுது கரெக்டாக கைஸ். அவ்வளோதான். வந்து நம்ம ஆர்ஸ் பேர் இனிமேல் ரவி. எல்லாம் ரவிக்கு ஹாய் சொல்லுவீங்க கைஸ். நம்ம ஹார்ஸ் நேம் வந்து இனிமேல் ஹரி கைஸ். ரவின்னு பாரு.
ரவி 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 குதிரை கைஸ் கமெண்டில் ரவிக்கு ஹாய் சொல்லிடுங்க. சரி கைஸ் இந்த பாட்டு முடிச்சு பார்ட் 9ல் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.